நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி ட்ரிப் போறத கூட பசங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க போல இருக்கே. எந்த கண்ட்ரிக்கு ட்ரிப் போலான்னு சீக்கிரமா முடிவு பண்ணிடு. 2 பசங்களையும் கூட்டிட்டு நம்ம ஃபேமிலி ட்ரிப் போலாம்ல. அவங்களோட தேவையெல்லாம் இதோட முடியும்னு எனக்கு தோணல. என்ன இருந்தாலும் குழந்தைங்க சேர்ந்து நம்மள காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. நீ சரி, அடுத்து ஒன்னு அள வைக்கிற மாதிரியான ஒரு டிமாண்டோட பசங்க வந்து நிப்பாங்க. நான் அழ வேண்டிய தேவை இருக்காது, நீ இதான் அழுதுட்டு இருப்ப. எனக்கு புரியல. போக போக தானா புரியும். குழந்தைங்களோட டிமாண்ட் இருக்குல்ல, ஆரம்பத்துல இருந்தே முழு மனசோட சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்க. அதுக்கான பதிலடி பின்னாடியே வந்துட்டு இருக்கு. அது பாலு, என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அவங்களோட முதல் ஆசை நம்மளோட கல்யாணம். இப்போ கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு ஃபாரின் ட்ரிப். அடுத்த டிமாண்ட் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணி பாரு. அடுத்த டிமாண்ட் என்னவா இருக்கும் பாலு? ஃபாரின் ட்ரிப் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க உன்னை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, என்ன விசேஷம் எதுவும் இல்லையான்னு கேட்பாங்க. நம்ம பிள்ளைங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. அவங்களோட அந்த தேவைய கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ இன்னொரு குழந்தையும் பெத்துக்கணும். என்ன சொல்ற? குழந்தைங்க சந்தோஷம்தான் நம்மளோட சந்தோஷம். என்ன பதிலையே காணோம்? அதுவும் குழந்தைங்களோட நியாயமான டிமாண்ட் தானே. கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தைங்க பெத்து தானே ஆகணும். அப்படிதானே? ரொம்பதான் ஆசை. அதெல்லாம் இப்ப பண்ண கூடாது. கல்யாணம் முடிவு பண்ணதுனால நான் இனிமே இந்த ரூமுக்கு வரமாட்டேன். நீ எங்க போற? நான் நம்ம பசங்களோட ரூமுக்கு போறேன். ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணிருக்கிறதுனால மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே உமா, சாரி. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி என்னாலையும் கனவு காண முடியுமான்னு நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். வருங்கால புது மாப்பிள்ள நீங்களும் உட்காந்து கனவு காண ட்ரை பண்ணுங்க. குட் நைட். அம்மு, அதை கொஞ்சம் எடுத்து வை. எப்போ பார்த்தாலும் இதே விளையாடுனா. அம்மா, எனக்கு நீங்க இங்கதான் தூங்குறீங்களா? என்னம்மா, நம்ம எந்த நாட்டுக்கு ட்ரிப் போறோம்னு டிசைட் பண்ணலையே. இந்த ட்ரிப்புக்கு அப்பா அம்மா மட்டும் தானே போவோம். நாங்களும் வரோம். என்னம்மா சிரிக்கிறீங்க? அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். கல்யாணத்துக்கு நீங்க பட்டு சாரிலாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அழகா இருப்பீங்கல்ல. அப்பா மாப்பிள்ளை கோலத்துல வரும்போது அதை விட சூப்பரா இருப்பாரு. யார் அழகுன்னு போட்டி போடுற மாதிரி இருக்கும். போதும் போதும், நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் படுத்து தூங்குங்க, சரியா? கல்யாணம்னு சொல்லும் போது அம்மா முகத்துல வெக்கம் வந்துட்டு போகுது இல்லாமோ? அப்புறம் என்ன, அது கூட இல்லாம இருக்குமா? 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவை இவ்வளவு பெரிய விஷயத்துல மாட்டி விட்டுட்டீங்கல்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கிண்டல் பண்றீங்களா? இல்ல லேட் ஆகாது. இதோ நான் கிளம்பிட்டேன். நான் அவங்களையும் கூட்டிட்டு வரேன். ஓகே, சரி சரி. எங்க போறீங்க? உமா வீட்டுக்கு தான்.
கல்யாண தேதி நெருங்கிடுச்சுல்ல? கல்யாணம் ஏதாவது சொல்லி என்ன வெறுப்பேத்தாதீங்க. ஓ, உங்ககிட்ட அவங்க அதை பத்தி சொல்லவே இல்லைல்ல? அவங்க சொல்லலைன்னா என்ன, நம்ம பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் இன்வைட் பண்ணலாம்ல. கிண்டல் வேண்டாம். நான் ஒன்றும் அப்படி பண்ணல. நீங்க முகூர்த்த நேரத்தில் வந்து நிக்கணும் இல்லையா? நீங்க சொல்ற அந்த முகூர்த்தத்துல என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அவங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இப்போ அது பெரிய நியூஸ் ஆயிடுச்சுல்ல. கல்யாண முகூர்த்தத்தில் சேனல்காரங்களாம் வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது ஒரு அபூர்வ கல்யாணமாச்சே. குழந்தைங்க முயற்சி எடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது ஒரு விசித்திரமான நியூஸ் தானே. இந்த கல்யாணத்துக்கு எல்லா நியூஸ் சேனல்ஸும் வருவாங்க. இங்க பாரு, நீயும் வந்துரு. சேனல்காரங்களுக்கு பொண்ணோட அம்மாவா இருந்து ஒரு இன்டர்வியூ கொடு. அதை இந்த உலகமே பார்த்து ரசிக்கும். பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த கல்யாணத்துல பங்கேற்காம இருந்தேன்னா நஷ்டம் உனக்கு தான். நஷ்டம் இல்ல, அதை விட பெரிய வெக்கக்கேடுதான் ஏற்பட போகுது. அப்ப இதை நடத்தி வச்சீங்கன்னா நஷ்டம் யாருக்குன்னு உங்களுக்கு நான் இப்ப சொல்லல. தாத்தா தாத்தா செல்ல குட்டிகளா வாங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். தாத்தா பாட்டி, நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். உங்களுக்கு காது கேட்காத பாட்டி? எதுவும் சொல்லாம இருக்கீங்களா, அதான் கேட்டேன். அம்மு, பாட்டியை கோவப்பட வைக்காத. நம்ம வந்த விஷயத்த சொல்லலாம். பாட்டி, இது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வாங்குங்க பாட்டி. இது வாங்குங்க. சரி, அப்படின்னா நாங்க வந்த விஷயத்த சொல்றோம். எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு நாங்க உங்களை இன்வைட் பண்ண வந்தோம். பாட்டி கண்டிப்பா வந்திருக்கணும், சரியா? இதுதான் கல்யாணத்துக்கான இன்விடேஷன் கார்டு. வாங்கி பாருங்க பாட்டி. காலையில 10 to 11 தான் முகூர்த்த நேரம். மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ண நீங்க கண்டிப்பா இருக்கணும். பாட்டி மறக்காம வந்துருங்க. இதையும் நாங்க எதிர்பார்த்து தான் வந்தோம். இதோட எல்லா கோமத்தையும் இருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு வந்துருங்க. கல்யாணத்துக்கு வேலைக்காரி கூட வரமாட்டா. அதுக்கு இது நரியோட கல்யாணம் இல்லையே. வெளியே போங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து. சரி, ஓகே, நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒரு மரியாதைக்காக தான் நாங்க உங்களை இன்வைட் பண்ணோம். அதனால ரொம்பலாம் ஆடாதீங்க. நீங்க வரணும்ன்றதுக்காக நாங்க கூப்பிடல. வாமு. தாத்தா, நீங்க வரல? இல்ல, இனிமே உங்க தாத்தா அங்க வரமாட்டாரு. நான் உங்க கூடவே தான்பா இருக்கேன். இனிமே நீங்க அங்க போனீங்கன்னா அதோட முடிஞ்சிடும் நம்மளோட பந்தம். ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். குழந்தைங்களோட போய் அவங்களோட கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன டைவர்ஸ் பண்ணணும். நம்ம 2 பேருக்குள்ள பந்தம் முறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் நடக்கணும். ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைங்களோட போங்க. இது மகேஸ்வரியோட உத்தரவு. அதுக்கு முன்னாடி நான் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த வாக்கை காப்பாத்தியே ஆகணும். அதனால நான் இவங்க கூட கிளம்புறேன். அப்புறம் நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்க, பரவாயில்ல. வாமா, வாடா செல்லம். அம்மாவா? இவங்க எதுக்கு இப்ப கால் பண்றாங்க? ஒருவேளை கல்யாண விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? இப்ப என்ன சொல்றது? ஹலோ அம்மா. ஹலோ, உன் பசங்க 2 பேரும் இங்க வந்திருந்தாங்க. அப்பா அம்மாவோட கல்யாணத்தை பத்தி சொல்ல. பசங்களை வச்சு என்ன அவமானப்படுத்தினதை பத்தி நான் பேசல. வேற ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். ஹலோ ஹலோ, கேக்குறல்ல? சொல்லுங்க. உன்னோட அப்பாவும் பசங்களும் அங்க வந்துட்டு இருக்காங்க.
அம்மா குழந்தைங்க அங்க வந்து வேண்டாம், எந்த விஷயத்தையும் நான் கேட்க விரும்பல. உங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தை நடத்தி என்ன ஒண்ணும் இல்லாதவளா ஆக்க நினைச்ச உன்னோட அப்பா ஒண்ணும் இல்லாம தான் போவார். அம்மா அம்மா சும்மானு என்ன கூப்பிடாத. நான் சொல்றத பேசாம கேட்டா போதும். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா அந்த நிமிஷம் நானும் உங்க அப்பாவும் பிரிஞ்சிடுவோம். இது என்னோட முடிவு. 2 குழந்தைங்களை பெத்த உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா, இல்ல நானும் உங்க அப்பாவும் ஒன்னா வாழணுமா? இதுல எது வேணும்னு நீயே முடிவு பண்ணு. அம்மா இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் இப்பவே ஒரு வக்கீல போய் பார்ப்பேன். அம்மா அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ண, நீ ஒண்ணு என்ன பெத்தவே இல்லைல்ல. போனை வச்சுட்டு என்ன வேணும்னு நீ முடிவு பண்ணு. ஹலோ அம்மா, ஹலோ. லாயர், நீங்க ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டாம். எல்லா இடத்துலயும் எல்லாரும் சேர்ந்து என்ன தோக்கடிக்க நினைக்கிறாங்க. லாயர் சார், உங்களுக்கு தெரியும்ல, பாலுவுக்கும் உமாவுக்கும் உள்ள உறவை எப்படியாவது இல்லாம பண்ணணும்னு இப்ப வரைக்கும் முயற்சிக்கிற ஆள் தானா. எல்லாரும் என்ன சொல்ற மாதிரி இப்படி ஒரு அம்மா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு என் மகளுக்கும் பாலுவுக்கும் இருக்கிற பந்தம் என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அது என் மரணம் வரைக்கும் கூடவே இருக்கும். ஒரே பொண்ணு எனக்கு, ஒரு ராஜகுமாரி மாதிரி ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி அவளை அனுப்பி வைக்க நினைச்சவனா. அதுதான் நான் நினைச்சதும் கனவு கண்டதும். அவளோட மொத்த வாழ்க்கையையும் உள்ள பூந்து பாலு நாசம் பண்ணிட்டான். ஆனா அவங்க என்ன பழி வாங்குறதுக்காக 2 பிள்ளைங்களை பெத்துக்கிட்ட அவங்க சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். இதை என்ன தோக்கடிக்கவும் அவமானப்படுத்தவும் தான் அவன் இதை எல்லாத்தையும் செய்யறான். அது எல்லாத்துக்கும் துணை போறது என் கூட வாழ்ந்த என்னோட புருஷன். அப்படி ஒரு ஆளோட இனிமே நான் சேர்ந்து வாழறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எனக்கு டிவோர்ஸ் வேணும். அது இன்னொரு தடவை. எனக்கு இனிமே எதுவும் யோசிக்கிறதுக்கு இல்ல. என்ன தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவருக்கு முன்னாடி நான் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். புருஷனுக்கும் மகளுக்கும் முன்னாடி தோத்து போறது இல்ல இந்த மகேஸ்வரியோட வாழ்க்கை. மகேஸ்வரிக்கு இனி யாருமே வேண்டாம், மகேஸ்வரி மட்டுமே போதும். அது மட்டும் இல்ல, வக்கீல் நோட்டீஸை நீங்க இன்னைக்கே அனுப்பணும். அவங்க கல்யாணத்துக்கு முன்னால என்னோட டிவோர்ஸ் நோட்டீஸ் அவரோட கைக்கு கிடைக்கணும். லாயர் சார், இது நான் முடிவு பண்ணதுதான். என்ன இதுல இருந்து பின்வாங்க வைக்க நீங்க நினைக்காதீங்க. வக்கீலோட ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னா மட்டும் போதும், நான் இப்பவே தரேன். இதுலயாவது நீங்க என்ன கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும். எங்க கல்யாணம் மட்டும் நடந்தா உங்களை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நம்ம 2 பேரையும் பிரிக்கிற முயற்சி வேஸ்டா போனதும் இந்த மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கு. ஆன்டிக்கு அடுத்தவன் நிம்மதியை கெடுக்கலன்னா தூக்கம் வராது போல இருக்கு. இருந்தாலும் நம்மளால அப்பா அம்மா பிரிய போறாங்கன்னு நினைச்சா, அதுவும் இந்த வயசுல. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? சொன்னா. அப்புறம் ஏன்பா அந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லல? உங்க அம்மா செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதுக்கு நேரம் சரியா இருக்கும். அங்கிள், நீங்க எதுவும் சொல்லலையா? இல்ல, செவிடங்காதுல சங்க ஊதுனா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? நீங்க 2 பேரும் மகேஸ்வரி கூட ஏட்டிக்கு போட்டியா எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவ பேசுற வார்த்தைகளை மனசுல வச்சுக்காதீங்க. நமக்கு இப்ப முக்கியம் அப்பும் அம்மும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணத்தை எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லபடியா நாம நடத்தணும். அம்மா ஒரு விஷயம் சொன்னா அதை செஞ்சிருவாங்க. செய்யட்டும். எனக்கு அவளுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னா அதனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நஷ்டமாக போறது அவளுக்கு தான். இந்த அளவுக்கு பொறுமையா அனுசரிச்சு போற ஒரு புருஷன் உங்க அம்மாவுக்கு கிடைப்பானா?
நான் என்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவ பண்ணுற அராஜகங்களை எல்லாம் தாங்கிட்டு போற என்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான். பாலு, இவ அம்மாவோட எனக்கு இருக்கிற உறவு என்ன நடந்தாலும் மரணம் வரைக்கும் கொண்டு போகணும்னு நான் மனசார முடிவு பண்ண வந்தான். இவ்வளோ காலம் ஓட்டிட்டேன்ல, அது ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கைன்னு தெரிஞ்சும் கூட போனா போகட்டும்னு விட்டு வச்சேன். ஆனா இப்போ அவளே வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவ விருப்பப்படியே நடக்கட்டும். அதனால இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்த வாக்க மீறக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, உங்களோட கல்யாணம் நடந்தே தீரணும். பாலு, ஒன்னும் பேச வேண்டாம். முதல்ல உன் அம்மாவை ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடு. அதோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். இல்லைன்னா மத்தவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நான் டிவோர்ஸ்க்கான விஷயத்தை வக்கீல் கிட்ட பேசி முடிவு பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நோட்டீஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். அங்க பொண்ணோட கல்யாண வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்கி வச்சுட்டு வரும்போது தன்னோட கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு உமாவோட அப்பான்னு நினைக்கணும். அதோட உமாவுக்கும் அவளோட அப்பாவுக்கும் என்னோட எந்த சம்மந்தமும் இல்ல. அப்புறம் அவ கல்யாணம் நடந்தாலும் நான் தோத்து போனது இல்லைல்ல. நீங்க தோக்க மாட்டீங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அந்த கல்யாணம் நடக்காது. நீங்க இது வரைக்கும் சகிச்சுக்கிட்ட எல்லா அவமானத்துக்கும் நல்லது நடக்கும். உமாவை நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா திருப்பி கூட்டிட்டு வருவேன். அப்புறம் அந்த பாலுவும் குழந்தைங்களும், அதுக்கும் நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். நீ ஒண்ணுன்னா சொல்லி என்ன ஆசை கட்டாத. நீ இது போல எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்லியிருக்க தீபன். உன்னால இது வரைக்கும் ஒரு பிடி மண்ணையாச்சும் பாலு இடத்துல இருந்து உன்னால எடுக்க முடிஞ்சதா தீபன்? நான் இது வரைக்கும் சொன்ன மாதிரி இல்ல. அந்த கல்யாணத்தை நிறுத்தி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட முடியல அப்படின்னா அப்புறம் நான் உங்க முன்னாடி வரவே மாட்டேன். நான் தற்கொலை பண்ணிக்குவேன். இப்ப நீ என்ன யோசிக்கிறன்னு புரியுது. உன் அம்மா எடுத்திருக்கிற புது முடிவை நினைச்சுதானே? உன் அம்மாவா இருந்தாலும் நான் சொல்லிதான் தருவேன். மத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு அவங்க தேடி பிடிச்சி ஏதாவது கொண்டு வருவாங்க. அதெல்லாம் யோசிச்சு மண்டையை பிச்சுட்டு இருந்தா நம்மளோட வாழ்க்கை தான் மொத்தமா வீணா போகும். அங்கிள் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் டென்ஷனே இல்லாம இருக்காரு. அப்பாவுக்கு எந்த டென்ஷனும் இல்லைன்னு யார் சொன்னாங்க? அதெல்லாம் அவர் நம்ம கிட்ட காட்டல, அவ்வளவுதான். அப்பாக்கு இப்போ நாம குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும், அந்த ஆசைதான் அவருக்கு இருக்கு. அதனாலதான் அம்மாவோட மிரட்டலுக்கெல்லாம் அடிபணியாம இருக்காரு. அம்மா நம்ம கிட்ட போய் சொல்லல, அவங்க வக்கீல போய் பார்த்துட்டாங்க. நம்ம கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்பா கைக்கு வந்து சேரணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. என் அம்மா சொன்னதை செஞ்சிருவாங்க. அப்படின்னா அங்கிள் தப்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இத்தனை நாளா உங்க அம்மா கொடுத்த மென்டல் டார்ச்சர் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியே சொல்லாம இவ்வளவு நாளா அவர் சகிச்சுட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இனி இருக்கிற காலமாவது அவர் நம்ம கூட சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம பசங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. பாலு, அப்போ அம்மா நாம என்னைக்கும் பிரியாம இருக்கணும் தான் நம்ம பசங்க நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அடம் பிடிச்சாங்க. நாம அதுக்கு ஒத்துக்கிட்டோம்னா நாம பிரிஞ்சு போயிடுவோங்கிற சந்தேகம் குழந்தைங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆமா, நம்ம குழந்தைங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ என்னால என் அப்பா அம்மா இது காரணமா பிரியறத ஏத்துக்க முடியுமா சொல்லு? அப்ப என்னதான் பண்ணணுங்கிற? உங்க அம்மா சொன்னதை நம்பி குழந்தைங்களுக்கு கொடுத்த வாக்க பின்வாங்கணுமா? பல பேர்கிட்டயும் நம்ம சொல்லிட்டோம்ல.
பாரு, ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன். இந்த விஷயத்த மனசுல ஏத்திக்கிட்டு டென்ஷன் ஆனானா எதுவுமே தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிடுவேன். ஆ சரி, ஓகே. மீனு, நாம இங்க எதுக்காக வந்தோமோ அது கிட்டத்தட்ட நாளைக்கு முடிஞ்சிடும். அதாவது நம்ம பாஸுக்காக நாம போடுற நாடகத்தோட கிளைமேக்ஸ் நாளைக்கு ராத்திரி இருக்கும். நாளைக்கு ராத்திரி அப்படி என்ன நடக்க போகுது? அது நம்ம பாஸுக்கு தான் தெரியும். என்ன செய்யணும்னு நாளைக்கு பாஸ் கால் பண்ணி சொல்லுவார். டாக்டர் பாலுவா இல்ல குழந்தைங்க தான் பாஸோட டார்கெட்டா? அதை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா டாக்டரோட ஃபேமிலியை டார்கெட் பண்ண தானே நம்மள இங்க தங்க வச்சிருக்காங்க. அதாவது நாளைக்கு நாடகத்தோட ரிஹர்சல்லாம் முடிஞ்சிரும்ல? என்ன தேவிகா திடீர்னு? அது குழந்தைங்க இங்க வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு போக வந்தேன். இங்க வரலையே, அவங்க அங்க இல்லையா? அங்கதான் இருப்பாங்க போல. நான் என்ன நினைச்சேன்னா அவங்க இங்க வந்து உங்களோட நாடகத்தை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு. நானும் அதை பார்க்கலான்னு தான் வந்தேன். தேவிகா, உனக்கும் நாடகம் பார்க்கணுமா? பார்த்துடல. இல்ல இல்ல வேண்டாம், நான் அப்புறமா குழந்தைங்களோட வரேன். அவ இங்க நம்மள உழவு பார்க்க தான் வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. அவளுக்கு நம்ம மேல ஏதோ சந்தேகம் இருக்கும் போல இருக்க, அதான் வந்திருக்கா. அவ விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா, நான் இப்ப கூட உனக்கு அம்மா தான் இல்ல, அப்படி கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம். என்னம்மா இது இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு அப்படி பேசதான் தெரியும். அன்போட பேசுறதுக்கும் பொண்ணையும் பேர குழந்தைங்களையும் சேர்த்துக்கிட்டு என்ன தோக்கடிக்க நினைக்கிற அப்பா கூட இருக்காருல்ல. அம்மா, யாரை தோக்கடிக்கணும்னு இப்ப நீங்க சொல்றீங்க? என்ன முதல்ல இருந்து தோக்கடிக்கிறது நீதான். நான் என் நெஞ்சோடு சேர்த்து வச்சு ஆளாக்குன என்னோட பொண்ணு இப்ப உன் புருஷனும் அப்பாவும் சேர்ந்து என்ன தோக்கடிக்க நினைக்கிறாங்க. அம்மா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறீங்க. நான் நினைச்சது எதுவுமே இது வரைக்கும் தப்பானது இல்ல. நீ இப்ப வந்தது உன்னோட கல்யாணத்துக்கு கூப்பிட, அப்படிதானே? இது மாதிரி கேவலமான விஷயங்களை செய்யறதுக்கு நீ எப்படிதான் இப்படி மாறின? இந்த குடும்பத்துல பிறந்த யாரும் யோசிச்சு கூட பார்க்காத தப்பான ஒரு விஷயத்தை தானே நீ பண்ணிட்டு இருக்க. சூடு சொரணை இல்லாத கேடுகட்ட ஜென்மங்க. இனிமே உங்க யார் கூடவோ இந்த பூமங்கலத்து மகேஸ்வரிக்கு எந்த உறவும் இல்ல. அந்த மாதிரி ஒரே வார்த்தையில உறவை வெட்டி எறிய முடியுமா? அம்மா பொண்ணு உறவு அப்படிப்பட்டதா? பரஸ்பர அன்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட மட்டும்தான் உறவு நிலைச்சு நிற்கும். அது அம்மா பொண்ணா இருந்தாலும் சரி, புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. என்ன நீங்க தள்ளி வச்சிருங்க. நீங்க என்ன வெறுத்து ஒதுக்குனாலும் என் மனசுக்குள்ள எப்பவும் நீங்க இருப்பீங்க. ஆனா ஏன் பொண்ணு இப்ப ஏன் மனசுல இல்ல? இருக்கணும்னு நான் அடம் பிடிச்ச பிரயோஜனம் இல்லைல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உங்க மனசுல ஒரு ஓரத்துல நீங்க தூக்கி எரிஞ்சும் போகாத உங்களை நேசிச்ச ஒரு பொண்ணு இருக்கான்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அது வரைக்கும் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு நான் வரமாட்டேன். அப்புறம் எதுக்காக இப்ப நீ இங்க வந்த? எங்களை பழி வாங்கணும்னு எதுக்காக நீங்க அப்பாவை விட்டு பிரிய போறீங்க? அப்படி அப்பா உங்க விஷயத்துல என்ன துரோகம் பண்ணாரு? நீங்க எவ்வளவு விஷயங்கள் செஞ்சும் கூட உங்களை பிரியணும்னோ உங்களை விட்டு போகணும்னு நினைக்காம இத்தனை வருஷமும் அப்பா உங்க கூட தானே இருந்தாரு. அவ்வளவு பொறுமையான அப்பாவை விட்டு பிரியணும்னு உங்களால எப்படி யோசிக்க முடிஞ்சதுமா? என்ன நீங்க எவ்வளவு வேணாலும் வெறுத்து ஒதுக்குங்க, ஆனா அப்பாவை விட்டு பிரியாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இத பத்தி நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னாலையும் என் பிள்ளைங்களாலையும் எக்காரணத்தை கொண்டு பிரியக்கூடாது. நான் வேணும்னா உங்க காலில் கூட விழுறேன். உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்ல, நிறைவேற்றுறேன்.
அதுக்கு முன்னாடி நீ போய் பாலுவோட உறவை இப்பவே முறிச்சிட்டு வா. நானும் உன் அப்பாவும் ஒரு நாளும் பிரிய மாட்டோம். காரணம், நாங்க 2 பேரும் ஆசை ஆசையா வளர்த்த எங்க பொண்ணு எங்க கூட இருப்பால. என்ன அம்மா சொல்றத நீ கேட்க மாட்டியா? என் செல்லம் இப்பவே போவியா, அந்த பாலு கிட்ட போய் குட் பை சொல்லிட்டு வருவியா. உன்னை மலர் தூவி வரவேற்க உன்னோட அம்மா இந்த பூமங்கலம் வீட்டு மகேஸ்வரி விளக்கோட காத்துக்கிட்டு இருப்பா. போ. சீக்கிரம் போமா. போடி. உனக்கும் அவனுக்கும் உள்ள பந்தத்தை எப்பவும் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வா. போடி. போன்னு சொல்றேன். நான் வந்தது பிரியறத பத்தி பேசுறதுக்கு இல்ல. யாரையும் விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். சாகுற வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ரெக்வஸ்ட் பண்ணதா வந்தேன். நானும் இது போல உன்கிட்ட ஒரு தடவை ரெக்வஸ்ட் பண்ணல, பாலுவை அவாய்ட் பண்ணுன்னு. அன்னைக்கு இந்த அம்மா உங்ககிட்ட 100 தடவை கேட்டிருப்பேன், நீ கேட்கல. அன்னைக்கு இன்னைக்கும் பாலுவோட விஷயத்துல நான் சொன்னதை நீ கேட்காத போது நீ சொல்றத மட்டும் நான் எதுக்காகடி கேட்கணும்? நீ உன்னோட புருஷனை உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ண மாதிரி என்னோட புருஷனை ஏன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தூக்கி எறிகிற உரிமை எனக்கு இருக்குடி. அந்த விஷயத்துல நீ தலையிட எந்த உரிமையும் உனக்கு கிடையாது. என்னோட அப்பாவுக்காக பேச எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன்னோட அப்பா என்னோட புருஷன். உன்னோட புருஷனோட விஷயத்துல நீ சொன்னதுதான் முடிவு அப்படின்னா என்னோட புருஷ விஷயத்திலையும் வாழணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது நான் தான். நான் அதை எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். அந்த மனுஷன் கூட இனிமே எனக்கு ஒரு பந்தமும் கிடையாது. அம்மா, என் முன்னாடி இருந்து வெளியில போடி. போன்னு சொல்றேன். வந்துட்டா பெருசா ரெக்வஸ்ட் பண்றதுக்கு. எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ வெளியதானே நின்றுகிட்டு இருந்த. நடுவுல உள்ள புகுந்து நீங்க வாதாடிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சுதான் இங்கேயே இருந்துட்டேன். நீதானடா அம்மா மனசுக்குள்ள விஷத்தை ஏத்தி இது எல்லாம் செய்யறேன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல, அது போதும், அது மட்டும் போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படாத. கண்டிப்பா உனக்கு பதிலடி கிடைக்கும். பதிலடி வரட்டும், அதுக்காக தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நீ ரொம்ப ஏங்க வச்சுட்ட. உன் மேல வச்ச ஆசையால நானும் தவிச்சிட்டு தான் இருக்கேன். அது கிடைக்காம போகும்போது அதனால ஏற்படுற வலி உனக்கும் வரணும்ல. நான் இப்பவும் ஒன்னதான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். ஆனா ஒன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே கிடையாது. இந்த ஜென்மத்துல உன் கனவு நிஜமாகாது. அது மட்டும் இல்ல, நீ இந்த வீட்டுக்கு வந்து போறத கூட நிறுத்தி காட்டுற. உன்னை இங்க இருந்து அடிச்சு துரத்துனா மட்டும்தான் எனக்கு அம்மா திரும்ப கிடைப்பாங்க. என்ன இங்க இருந்து அடிச்சு துரத்த போறியா? அது நீ தலைகீழ நின்னாலும் நடக்காது. அதுக்கு பதிலா ஆன்ட்டி உன்னை இங்க இருந்து அடிச்சு துரத்திடுவாங்க. அப்ப கூட என்ன ஆன்ட்டி விட மாட்டாங்க. உன் அம்மாவால என்னை வெளியே அனுப்ப முடியாது. அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது உனக்கு கூட தெரியாது. ஆன்ட்டிக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச காலத்தால மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அதை மட்டும் நான் வெளியே சொன்னேன்னா இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சுக்கு நூறா செதறி போயிடும். உன்னால கூட அந்த பாதிப்புல இருந்து எப்பவும் வெளியே வர முடியாது. நான் ஏன் இப்போவும் ஆன்ட்டி கூட நிற்கிறேன்னா அவங்க மேலே நான் அவ்வளோ அன்பும் விசுவாசமும் வச்சிருக்கேன்.
நீ என் ஆன்ட்டிக்கு பிறந்த பொண்ணுன்னா நான் ஆன்ட்டி வயிற்றுல பிறக்காத அவங்க புள்ள மாதிரி. விசுவாசம் உள்ள புள்ள. விசுவாசமான புள்ள ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க முடியாது. என் பசங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நீ இந்த வாசப்படியை மிதிக்க மாட்டேன். சரி, பார்க்கலாம். பார்க்கலாம். ஏய், நீ கண்டிப்பா எனக்கு பொண்டாட்டி ஆவ. உன் சொத்து மொத்தமும் எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போறது நீயா தாண்டி இருப்ப. இந்த வீடு எனக்கு சொந்தமானது. அதுக்காக மட்டும் தாண்டி ஆண்டி சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கான ஆயுதம் என்கிட்ட தான் இருக்கு. நான் கீழ்ச்சக்கோட்டை தாண்டாம இருக்கிற ஆண்டியோட அந்த ரகசியத்தை ஒரு நாள் நிச்சயம் உடைப்பேன். அடுத்த ட்ரிப்பில் எப்படியாவது குழந்தைய கடத்திடணும். நீ ஊருக்குள்ள இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீ ட்ரிப்புக்கு வெளியூர் போயிட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கட்டும். நாளைக்கு ராத்திரிக்குள்ள அந்த குழந்தைய தூக்கி ஆகணும். நீ எப்படியாவது வெளியே கொண்டு வந்தா போதும். அங்கிருந்து தூக்கிட்டு போற விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் யாரு கண்ணுலையும் படக்கூடாது. ஹேமா, நான் இன்னும் இங்க வரலன்னு சொல்லு. எடுத்து பேசு. ஹலோ. என்னங்க, திரும்ப இங்க வந்துட்டீங்களா? இல்லடாமா, நான் வர இன்னும் 2 நாள் ஆகுமா. அப்படியா? இன்னைக்கு வரேன்ல சொன்னீங்க. அப்படிதாம்மா நினைச்சோம். ஆனா பாருமா, லோடு கிடைக்கல. அதனால தான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா, நான் உன் கூட இல்லைன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓ, அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? எனக்கு ஒன்றும் தெரியாதே. நீ சொன்னா தானம்மா தெரியும். நான் உங்களுக்கு பல தடவை கால் பண்ணேன், லைன் கிடைக்கவே இல்லை. இங்க சிக்னல் ரொம்ப வீக்குமா. நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுமா. அதான் பாலுவும் உமாவும் சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்படியா? ஆமா, நாளை மறுநாள். நாளைக்கு ராத்திரி நம்மள அங்க வர சொல்லிருக்காங்க. சாரிடாமா, என்னால வர முடியாது. அந்த நல்ல விஷயத்துல கலந்துக்க என்னால முடியாம போச்சேமா. சரிடா செல்லம், நான் அப்புறமேல் கூப்பிட்டுமா? சரி. சரிடி தங்கம். ஓ, நீ இப்படி பேசினா யார்தான் விழ மாட்டாங்க. குழந்தைய தூக்கிறதுக்கு நமக்கு சரியான நேரம் கிடைச்சிருக்கு. நாளை மறுநாள் பாலுக்கும் உமாவுக்கும் முறைப்படி திருமணம் ஆக போகுது. அதனால இன்னையில இருந்தே அந்த வீட்டில் ஒரே கலகலப்பா இருக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்தி குழந்தைய நம்ம தூக்குறோம். இதுதான் சரியான நேரம். இனி அவங்க சந்தோஷமா வாழவே கூடாது. வந்து புடி பாக்கலாம். என்னோடது எனக்கு கொடு. வா புடி. எனக்கு கொடுங்கண்ணா. அண்ணா எனக்கு கொடுங்கண்ணா. தர மாட்டேன். கொடுங்கண்ணா. பாரு, பசங்க இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கவே மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்காக நாங்க பெரிய வேலை கொடுத்துருக்கோம். நாளைக்கு நாங்க புதுமண தம்பதிகளாக போறோம். அதனால என்ன பிரச்சனை? குழந்தைங்க மனசுல எப்பவும் நீங்க அவங்க கூடவே இருப்பீங்கிற நம்பிக்கை வந்துடும்ல.
நீங்களும் வாங்க. நீங்க விளையாடுங்க. அம்மா நீங்களாச்சும் வாங்க. நீங்க விளையாடுங்க. இப்பவே அப்பா அம்மா எப்படி பந்தா பண்றாங்க பாத்தியா? பந்தாதான். எங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. உங்க கூட எல்லாம் வந்து விளையாட கூடாது. என்ன பாலு? எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா கல்யாணம் பண்ண முடியாதுல்ல? ஐயோ சாமி வேணாம். தாத்தா வரலால? ஐயோ யாரு நானா? வாங்க தாத்தா. தாத்தா இனிமே யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையே. தாத்தாவும் கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை வரும். உங்க பாட்டி அதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. கொஞ்சம் வாங்க தாத்தா. சரி ஓகே ஓகே. இந்த வீட்ல இப்ப நீங்க தானே ஹீரோ. பசங்க யாரையும் சும்மா விட மாட்டேங்கிறாங்க. தாத்தா வாங்க. வாங்க தாத்தா வாங்க. மாலை போடு. போடு போடு போடு. பந்த தூக்கி போடு போடு. இப்ப நான் போடுறேன். புடிச்சுக்கோ. பாட்டு மாமா போடு. எல்லாரும் ஜாலியா விளையாடுறீங்க போல இருக்கு. ஆண்டி நீங்களும் எங்க கூட விளையாடுறீங்களா? நானும் வரேன். அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா உள்ள இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. ஹே மீனு, உள்ள வா. உட்காரு. நாளைக்கு தானே கல்யாணம். ஆனா அதுக்கான எந்த வேலையும் நடக்கலையே. கல்யாணத்தை பத்தி மட்டும் கேட்காத. நாளைக்கு அது எப்படியாவது நடந்து முடிஞ்சா போதும்னு இருக்கு. எல்லாம் உங்க குழந்தைங்களுக்காக தானே. நினைச்சாலே தொண்டை வறண்டு போகுது. தேவிகா, எனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அப்படியே மீனாக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா. ஐயோ இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். வரும்போது நான் சாப்பிட்டு தான் வந்தேன். இங்க போடு. இங்க போடு. குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க போல இருக்கு. அவங்கள பத்தி எதுவும் சொல்லாம இருக்கிறதா நல்லது. என்கிட்ட போடு தாத்தா. எப்படி குருநாதா? கொஞ்சம் வெயிட் பண்றா. இன்னைக்கு நைட்டு எப்படியாவது முடிச்சிருவோம். வீட்டுக்குள்ள போறதுக்கு பின்பக்கமா தானே போகணும், அப்படிதானே? ஆமா ஆமா. இது பாரு, நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? என்ன சொல்லுங்க. அது சொன்னது புரிஞ்சா? சரி வா. அட, அதுக்குள்ள விளையாடியாச்சா? ரொம்ப டயர்டா இருக்கு. இனிமே அவங்க விளையாடட்டும். இந்தாங்க ஜூஸ். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். விளையாட்டை வேடிக்கை பார்த்தவங்களுக்கு இல்ல ஜூஸ், விளையாடி சோர்ந்து போனவங்களுக்கு தான் ஜூஸ். இதை நான் குடிக்கிறேன். அது சரி. சூப்பர். பாலு நான் உங்களுக்கு கொண்டு வரவா? தண்ணி போதும். சரி. இங்கத்தா. நான் சொல்றது கேளு. ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க? கேக்குதா? சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்த புடி. குட்ரா. அப்புறம் இவங்க போட்டு சத்தத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தா சரி. அங்கிள். அப்பா. அங்கிள். அப்பா. பாலு பஞ்சாச்சு. அப்பா. அப்பா. என்னாச்சு? தாத்தா
ஹாஸ்பிட்டல் நானும் வரட்டேன். வேண்டாம். அப்பா நாங்களும் வரலாமா? வேண்டாம் தேவிகா, பசங்களை பாத்துக்கோ. ஜூஸ் குடிச்சுதானே அவர் மயக்கம் போட்டு விழுந்தாரு. ஜூஸ்ல ஏதாவது இல்ல, நான் பார்த்துதான் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். யாருக்கு தெரியும்? அந்த பையன் எப்போதும் அவன் தங்கச்சி கூட தான் இருப்பான். கவலைப்படாத, தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது. அது ஒன்றும் பரவாயில்ல. அவன் கண்ணு முன்னாடி அவன் தங்கச்சி தூக்கிட்டு வரும் பாரு. ஓ, நீ இங்கே நில்லு. வேற யாரு கண்ணிலையும் பற்றாத. மயக்க மருந்த டவல்ல தடவித்தாடா. மூக்கு கிட்ட கொண்டு போவாதரா. பார்த்து. ஐயோ, எதுக்கா எங்க நிக்கிறீங்க? ஆண்டி, எங்க தாத்தாக்கு எதுவும் ஆகாது. நான் சொன்னல, பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. அவங்க இங்கிருந்து போனாதான் நம்ம பிளான் நடக்கும். வா. வந்ததுங்க அதை உள்ள கூட்டிட்டு போயிடுச்சுங்க. இன்னைக்கு எப்படியாவது அந்த குழந்தைய தூக்கி ஆகணும்டா. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களே, இந்த மாதிரி சான்ஸ் மறுபடியும் நமக்கு கிடைக்காது. அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்த வேலையை கரெக்டா முடிச்சிடலாம். வா. குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தாரு. பிபிக்கான டேப்லெட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரெகுலரா சாப்பிட்ற டேப்லெட்ஸ் தான். பிபி இசிஜிலெல்லாம் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம். நான் சந்தேகப்பட்டது தான், ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. ஃபுட் பாய்சன் எப்படி ஆயிருக்கும்? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப எஃபெக்டிவ் பாய்சன் தான் உள்ள போயிருக்கு. வந்ததுமே எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுனால ஃபுட் பாய்சன் டெஸ்ட் எடுக்க சொன்னேன். வீட்ல செஞ்ச சாப்பாடுல இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிட்டோம். அப்புறம் எப்படி அப்பாவுக்கு மட்டும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு? அப்பா, என்ன அப்படி பாக்குறீங்க? அம்மாடி, அப்பும் அம்மோ அவங்க வீட்ல இருக்காங்க. அங்கிள், நாம இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். அப்போ குழந்தைங்க கூட யார் இருக்கா? அவங்க கூட தேவிகா இருக்கா. சரி, வா நம்ம போலாம். இல்லை இல்லை, இப்போ நீங்க போக முடியாது, இங்கே தான் இருக்கணும். காலையில வீட்டுக்கு போலாமாமா? அப்போ குழந்தைங்க? அதான் தேவிகா இருக்கா இல்லப்பா, அவ பாத்துக்குவா. பாலு, நான் வீட்டுக்கு கால் பண்றேன். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடுங்க. பாலு. என்ன அங்கிள்? குழந்தைங்க உமா வீட்டுக்கு தான் கால் பண்ண போயிருக்கா. அதை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நிம்மதியா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நல்லா தூங்கி இருந்துச்சீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஹலோ அக்கா. ஹலோ, நீங்க எப்போ வருவீங்க?
இல்ல அத சொல்லதான் கால் பண்ணேன். நாங்க காலையில தான் வருவோம். சார் எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல, அப்சர்வேஷன்ல இருக்காரு. நீ குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவங்களோட போய் படுத்துக்கோ. ம் அப்புறம் இன்னொரு விஷயம், டோர் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்க. சரிக்கா. என்ன பயம் ஒன்றும் இல்லையே? இல்லக்கா. குழந்தைங்க கிட்ட தாத்தாக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, காலையில தாத்தாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவோன்னு அவங்க கிட்ட சொல்லு, புரியுதா? ம் சரிக்கா. அப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. ஆ ம் சரி. ம் Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.